திமுக கூட்டணியில காங்கிரஸ் கட்சி தொடர்ந்து பயணிப்பது பல்வேறு சிக்கல்களை ஏற்படுத்தி இருக்கிறது. தொகுதி பங்கீடு தொடர்பாக வெவ்வேறு கருத்துக்களை தெரிவித்து வந்த நிலையில கடந்த தேர்தலின் போது காங்கிரஸ் கட்சிக்கு திமுக கூட்டணியில கொடுக்கப்பட்ட 25 தொகுதிகள் மட்டுமே கொடுக்கப்படும் என்று திட்டவட்டமாக திமுக தெரிவித்ததாக சொல்லப்படுகிறது. இதை அக்கட்சியினுடைய மேலிட தமிழக பொறுப்பாளர் கிறிஸ் சோட்டேங்கரும் இதை நேரடியாக செய்தியாளர்கள் சந்திப்பில் தெரிவித்திருந்தார். இந்த நிலையில்தான் தற்போது கூடுதல் இடங்கள்ல போட்டி என்பதில் காங்கிரஸ் கட்சியினர் தீவிரமாக இருப்பதாக சொல்லப்படுகிறது. இன்று இறுதி நாள் இன்றோடு கூட்டணியை பேச்சுவார்த்தையை முடித்துக் கொள்ள வேண்டும் என்று திமுக விருப்பப்பட்டதாகவும் சொல்லப்படுகிறது. அதற்காக கெடுவும் திமுக விதித்ததாக சொல்லப்படுகிறது. இன்று மாலைக்குள் பேச்சுவார்த்தை நடத்தி முடிவு எட்டப்பட வேண்டும் என்று திமுக தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருந்த நிலையில் தான் தற்போது அடுத்த கட்ட முடிவை நோக்கி காங்கிரஸ் நகர்கிறதா என்ற கேள்வி எழுந்திருக்கிறது. காங்கிரஸ் கட்சியினுடைய ராகுல் காந்தி, அதே போல சோனியா காந்தி, காங்கிரஸ் கட்சியினுடைய தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே உள்ளிட்டோர் தற்போது டெல்லியில ஆலோசனை மேற்கொண்டு வருவதாக தகவல் வெளியாகி இருக்கிறது. இன்று மாலைக்குள் ஒரு முடிவு எட்டப்பட வேண்டும். திமுக கூட்டணியில தொடர்ந்து காங்கிரஸ் இருக்கிறது என்பதை உறுதிப்படுத்தி வந்த தமிழக காங்கிரஸ் கமிட்டியினுடைய தலைவர் செல்வ பெருந்தகை இல்லாமலேயே இந்த ஆலோசனை கூட்டமானது நடைபெற்று வருகிறது. கிறிஸ் சோட்டேங்கர் உள்ளிட்டோர் தொடர்ச்சியாக திமுக கூட்டணியில ஆட்சி அதிகாரத்தில் பங்கு தேவை, அதிக இடத்துல போட்டி என்று தொடர்ந்து கோரிக்கைகளை முன்வைத்து வந்தார்கள். அதே போல காங்கிரஸ் கட்சியினுடைய எம்பி மாணிக்கம் தாகூர் என முன்னணி தலைவர்கள் தொடர்ந்து இந்த கோரிக்கையை ஆரம்பத்திலிருந்தே முன்வைத்து வந்தார்கள். ஆனால் ஆட்சி அதிகாரத்தில் பங்கு என்பது தற்போதைக்கு சாத்தியம் இல்லை, தமிழகத்தில் இது நடைமுறைக்கு சாத்தியம் இல்லை என்று தமிழக முதலமைச்சர் தெரிவித்த பின்னர் இந்த கூட்டு தொடர்பாக செல்வ பெருந்தகை எந்த பதிலுமே சொல்லாமல் இருந்தார். அதிக இடங்கள்ல கேட்பது ஒன்றும் தவறில்லை. தொடர்ச்சியாக காங்கிரஸ் கட்சி போட்டியிடக்கூடிய தொகுதிகள் தொடர்பாக பேச்சுவார்த்தை நடத்தி வருகிறோம் என்று அவர்கள் தெரிவித்து வந்த செல்வ பெருந்தகை நேற்று கூட ஒரு செய்தி நிறுவனத்துக்கு பேட்டி அளிக்கும் போது தெரிவித்திருந்தார். இந்த நிலையில் தான் அடுத்த கட்டமாக என்ன நடக்க போகிறது, திமுக கூட்டணியில காங்கிரஸ் தொடரப் போகிறதா என்ற கேள்வி எழுந்திருக்கிறது. டெல்லியில் அதற்காகத்தான் தற்போது சோனியா காந்தி, ராகுல் காந்தி, மல்லிகார்ஜுன கார்கே, வேணுகோபால் ஆகியோர் சந்தித்து பேச்சுவார்த்தை நடத்தி வருவதாக சொல்லப்படுகிறது. அவர்களுடைய அந்த ஆலோசனை கூட்டத்தில் என்ன முடிவு எட்டப்பட போகிறது என்பது தமிழக அரசியல் வட்டாரத்தில் மிகவும் எதிர்பார்ப்பை கிளப்பி இருக்கிறது. தொடர்ச்சியாக பல ஆண்டுகளாக திமுக கூட்டணியில் தொடர்ச்சியாக இருக்கக்கூடிய காங்கிரஸ் கட்சிக்கு இந்த ஆண்டு தற்போது அதிக அளவில் கூட்டணி கட்சிகள் திமுகவில் இணைந்ததன் காரணமாக அதிக இடங்கள் ஒதுக்கப்படாத ஒரு நிலை உருவாகி இருப்பதாக திமுக தரப்புல பல்வேறு கட்டங்கள்ல பேச்சுவார்த்தை நடத்தும் போது தெரிவித்திருந்தார்கள். ஆனால் அதையெல்லாம் ஏற்க மறுத்திருக்கக்கூடிய காங்கிரஸ் எங்களுக்கு இந்த முறை அதிக இடங்கள் நிச்சயமாக தேவை என்பதில் உறுதியாக இருப்பதாக சொல்லப்படுகிறது. இதன் அடிப்படையில் தான் தற்போது காங்கிரஸ் கட்சியினுடைய அடுத்த